RS Infotainment எல்ரட் குமார் தயாரிப்பில் விஜய் சேதுபதி சூரி இணைந்து நடிக்கும் விடுதலை பார்ட் 2 டிசம்பர் 20 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சேலம் மாவட்ட மேற்கு சட்டமன்ற தொகுதியில் அமைந்துள்ளது முத்துநாயக்கன்பட்டி ஊராட்சி. இந்த பகுதியில் அங்காளம்மன் பெரியாண்டிச்சி அம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் திருவிழா நடத்துவது தொடர்பாக இருதரப்பினர் இடையே பிரச்சனை ஏற்பட்டு எந்த ஒரு நிகழ்ச்சிகளும் நடைபெறாமல் இருந்து வந்துள்ளது. இதை அறிந்த ஓமலூர் தாசில்தார் இரு தரப்பினரையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். பல கட்டங்களாக சமாதான முயற்சியில் ஈடுபட்டும் எந்த உடன்பாடும் ஏற்படாததால் அம்மன் கோவில் பூட்டப்பட்டு சீல் வைக்கப்பட்டுள்ளது. கோவில் பூட்டப்பட்டதால் அதிர்ச்சியடைந்த ஊர் மக்கள் கோவிலை திறக்க வேண்டும் என விருப்பம் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து கடந்த 17ஆம் தேதியன்று பாமக நிர்வாகியும் சேலம் மேற்கு தொகுதி MLAவுமான அருள் பேச்சுவார்த்தைக்காக அங்கு சென்றுள்ளார். கோவிலை திறந்து பூஜை நடத்துவதற்காக அங்குள்ள சமுதாய கூடத்திற்கு இரு தரப்பையும் அழைத்துள்ளார். அப்போது ஒரு தரப்பிலிருந்து ஆண்கள், மற்றொரு தரப்பிலிருந்து பெண்கள் மட்டுமே அங்கு வந்துள்ளனர். இரு தரப்பினர் இடையே காரசாரமாக விவாதம் நடந்த நிலையில் MLA அருள் அனைவரையும் சமாதானமாக செல்ல வேண்டும் என கூறியுள்ளார். அதற்கு ஒரு தரப்பைச் சேர்ந்த பெண்கள் கோவிலை நீங்க தான் திறந்து வைக்கணும் என பேசிக்கொண்டே இருந்தனர். இதனால் திடீரென ஆத்திரமடைந்த பாமக MLA அருள், உங்ககிட்ட ஆம்பளை யாருமே இல்லையா, சொல்லுமா, ஆம்பளை யாருமே இல்லையா என தரக்குறைவாக பேசத் தொடங்கினார். அப்போது ஆவேசமாக பேசும் அருளை பார்த்து அங்கிருந்த பெண்கள் கண்ணீர் விட்டு கையெடுத்து கும்பிட்டனர். அந்த நேரத்தில் கூட்டத்தில் இருந்த ஒருவர் இதனை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். இந்த வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் MLA அருளின் இந்த செயலுக்கு பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் MLA அருள் இந்த சம்பவம் தொடர்பாக விளக்கமளித்து வெளியிட்டுள்ள வீடியோவில், நான் பெண்களிடம் தவறாக பேசுவதாக ஒரு வீடியோ வந்துள்ளது. முத்துநாயக்கன்பட்டியில் உள்ள அங்காள பரமேஸ்வரி கோவில் தங்களுக்குத்தான் சொந்தம் என தமிழ் பேசும் விஸ்வகர்மா சமூகத்தவரும் தெலுங்கு பேசும் விஸ்வகர்மா சமூகத்தவரும் சொந்தம் கொண்டாடுகின்றனர். அதில் ஒரு பிரிவினர் பெண்களாகவும் ஒரு பிரிவினர் ஆண்களாகவும் பேச்சுவார்த்தைக்கு வந்தார்கள். நான் அந்த பெண்களிடம் அந்த கோவில் தொடர்பான தலைவரை வர சொன்னோம். இதற்கிடையே அந்த பெண்கள் என் காலை பிடித்து கொண்டு இந்த கோவிலை திறந்து விடுங்கள் என கண்ணீர் விட்டார்கள். அப்போது அந்த பெண்களிடம் உங்கள் தரப்பில் ஆண்களை வர சொல்லுங்கம்மா என்பதை அழுத்தி சொன்னேன். அதுதான் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு விட்டது என விளக்கமளித்துள்ளார். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.